விஜயை பத்தி பேசாம போனா, விஜயகாந்த் பத்தி பேசாம போனா நல்லா இருக்காது. விஜயகாந்த் வந்து மற்ற இயக்குனர்களை எல்லாம் பேரை சொல்லி கூப்பிடுவார், என்ன மட்டும் டைரக்டர் சார். அது வந்து அந்த மரியாதை. நன்றி நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜயகாந்த். மனிதம் என்ன அர்த்தம்னா விஜயகாந்த். சட்டம் ஒரு இருட்டறையில எப்படி என்கிட்ட நடந்துகிட்டாரோ அதே மாதிரிதான் 18வது படம் பெரியண்ணா, அதுலயும் அப்படித்தான் நடந்துகிட்டார். எவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட எல்லாம் நடிச்சுட்டு அதே மாதிரி சிம்பிளிசிட்டி. என்னுடைய மகன் விஜய் அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன். சரியா போகலை. அவரை நம்ம எப்படியோ ப்ரமோட் பண்ணணும். சரி, ஒரு பெரிய நடிகரோட நடிக்க வைப்பாமே. ஆனால் எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கல. என் மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்க விஜயகாந்த் கேட்கல? இல்ல, அவர் கேட்டா பண்ணிடுவாரு, ஆனா எனக்கு என்னமோ டெலிகேட்டா இருக்குது, அவர்கிட்ட கேளுங்க. நான் போன் பண்றேன், விஜய் வீட்டில் இருக்காமா? ஆமா சார், நெக்ஸ்ட் ஷூட்டிங் இல்லை சார், மத்தியானம் தான் சார், 2 மணிக்கு, 5 நிமிஷத்துல வரட்டுமா? என்ன சார் விஷயம்? என்ன உதவி? அதுக்காக நான் வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன், என் பெட்ரூம்ல உட்கார்ந்துருக்காரு. என்ன விஜய் அப்படின்னு. நீங்க எதுக்கு சார் வரணும்? பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு காதல் விழுந்துச்சு. உதவி கேட்டு நீங்க என் வீட்டுக்கு வரக்கூடாது சார், இதான் மனிதம்ன்றது. நான் எப்படியா கொண்டாடணும். உங்களோட விஜய் நடிச்சா தம்பியா, அதுவும் நான் சொல்லி முடிக்கல. எப்போ பிளான் பண்றீங்க சார்?